பொதுவா நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாருக்குள்ளயும் இருக்கும். 99% இருக்கும். பெரிய சாதனையாளர் ஆகணும், எல்லாரும் மெச்சும் அளவுக்கு நான் நிக்கணும் அப்படின்னு ஒரு தோணும். ஆனா அது பண்றக்கூடிய ப்ராசஸை நினைச்சேன்னா, அதுக்கு வேலை அவங்க சொல்ற ஸ்டெப்பை யோசிச்சேன்னா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே பல பேர் செய்ய மாட்டாங்க. ஒரு விஷயத்த பண்ணணும்னா கஷ்டப்பட்டாதான் அது கிடைக்கும். இப்ப நிறைய பேர் நம்ம சாதனையாளர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து செஸ்ல இருக்கிறவங்களும் சரி, பேட்மிண்டன் சரி, கிரிக்கெட்ல சரி, சினிமா ஆக்டரும் சரி, எல்லாருமே. ஆனா அவங்க அதுக்கு முன்னாடி பண்ண கஷ்டம், அந்த ப்ராசஸ்னால தான் அவங்க அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. எந்த சாதனையாளரும் இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனே நான் பெரிய ஆளுன்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேணா கோல் இருக்கலாம். ஒரு சினிமா ஆக்டர்னா நான் வந்து பெரிய அவார்டு வாங்கணும்னு இருக்கலாம். ஆனா அந்த அவார்டு வாங்கணும், ஆனா இதெல்லாம் நான் செஞ்சாதான் அந்த அவார்டு கிடைக்கும், ரொம்ப கஷ்டமே அப்படின்னு நினைச்சா செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம், அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கிறோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 ஸ்டெப் எப்படி இருக்கும்ன்றது மாத்திரம் தான் நம்ம யோசிக்கணும் தவிர 10வது ஸ்டெப் இப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சோம்னா தெரியாது. என் ரிசல்ட் சொல்லக்கூடிய அதுல பணமோ புகழோ அங்க என்ன கிடைக்கணும்ன்ற இருக்குதோ அதை இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்க மாட்டீங்க. அப்ப உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ என்னால இது முடியாது, ஐயோ அவங்க பண்றாங்க, அவங்களுக்கு அந்த வீட்டுல எல்லா சூழ்நிலையும் வந்தது, எல்லாமே இருந்தது, பணம் இருந்தது, காசு இருந்தது, அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணாங்க, அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, வைஃப் சப்போர்ட் பண்ணாங்க, ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்க, இப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேலையில அவங்க பண்ணாங்க, இந்த கம்பெனி கிடைச்சிருச்சு, அந்த கம்பெனி கிடைச்சிருச்சு அப்படின்னுவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போகாமே ஒரு கம்பெனில இன்டர்வியூ கூப்பிடுறாங்கன்னா, ஐயோ அது போனோம்னா இந்த சம்பளம் தரமாட்டாங்க, நம்ம நினைக்கிறது பண்ண முடியாது, அப்படி இப்படி வெளியில சொன்னதெல்லாம் கேட்டு இவங்க பயந்துட்டு இன்டர்வியூக்கே போக மாட்டாங்க. ஏன் அவங்க வந்து பேசிக்கா அவங்க கொடுக்குற 20,000 சம்பளம் வச்சிருந்தாலும் யாரோ சொன்னதுல 10,000 தான் கொடுப்பாங்க. 10,000 வச்சு நான் என்ன பண்றது, பண்ணவே வேண்டாம்னு சொல்லிட்டு அதை 10,000 யோசிச்சுட்டு அந்த 20,000 கொடுக்கணும் டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. போனாதான் தெரியும். ஒன்ஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு அது ஒத்து வரலன்னா அட்லாஸ்ட் நம்ம டிசைட் பண்ணலாம். அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் நம்ம டிசைட் பண்ணலாம். ஆனா இங்க இருந்தே யோசிக்கிறது. ரெண்டாவது நம்மகிட்ட ஒரு வேலை கேட்கறாங்கன்னா ஆரம்பத்துல எல்லாம் வேலை கேட்பாங்க. சார் இங்க வேலை இருந்தா சொல்லுவாங்க. கொடுக்கும் போது ஆரம்பத்துல இல்லங்க இங்க ஒரு வேலை இருக்கு, நீங்க போய் பாருங்க அப்படின்னா போய் அட்டன் பண்ணிட்டு வரமாட்டாங்க. என்னன்னு கேட்டா எனக்கு சம்பளம் ஒத்து வரல, எனக்கு இது எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு. ஆனா அவங்க அந்த ஸ்கில் செட் இருக்காது. பேசிக்கா ஒரு வேர்டு அடிக்கிறதோ டைப்பிங் இருக்கோ அவங்ககிட்ட இருக்காது. ஆனா அவங்க எதிர்பார்க்கறது எனக்கு எடுத்தோன்னு 15,000 கொடுங்க, டிகிரி தான் முடிச்சிருப்பாங்க, இன்னும் டிகிரி சர்டிபிகேட் கூட வந்திருக்காது. அப்ப அந்த மாதிரி மெயின் செட். இன்னும் காலகட்டத்தில் என்கிட்ட எப்படி கேட்டாங்கன்னா எடுத்தோன்னு வேலை வேணும், எவ்வளவு சம்பளம் தருவாங்கன்னு கேட்டா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 10,000 12,000 15,000 தருவாங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் ஒத்தாரு. 25,000 ஒரு 40,000 ஒரு 40,000 இருந்தா எப்படி இருக்கும்? அவங்க வந்து பிக்ஸ் பண்றதே அதுதான். அவங்க மைண்ட் செட் அதுக்குள்ள வைக்கும் போது இதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் நம்மளுக்குள்ள இருக்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா அப்ப என்னால கொத்து வராது, எனக்கு செலவு இருக்கு, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அப்ப நீங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும், ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வரணும்னாலும் ஃபர்ஸ்ட் நீ ஸ்டெப் எடுத்து வச்சாதான் நீங்க நினைக்கிற கோலுக்கு போறதுக்கு ப்ராசஸ் பண்ண வைக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது பல ப்ராசஸ் நான் கடந்து தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3 சேனல் வச்சிருந்தாலும் ஒரு ஃபுல் பிளட்ஜ்டா இந்த மைண்ட் செட் ஸ்டார்ட் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜி சம்பந்தமாகவும் ஒரு மைண்டை எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைக்கும் போது இதுக்கு அவ்வளவு கோ த்ரூ பண்ணி இதுல என்னன்னா பிரச்சனை வரும், எப்படி எல்லாம் நாம ப்ராசஸ் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச முதல் வீடியோ பண்ணேன், அடுத்த வீடியோ பண்ணேன், முதல் 15-20 நாள் வந்து எனக்கு வியூஸே போல. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வியூஸ் வந்தது, கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா ஒரு 3 மாசத்துல எனக்கு வந்து டேக் ஆஃப் ஆச்சு. அப்ப அது வரைக்கும் நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ ரிசல்ட்ன்றது இன்னைக்கு நான் 250க்கு மேல நான் பண்ணிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ நான் போயிட்டு இருக்கிறது 270-75 வீடியோ. அப்போ என்னோட ப்ராசஸ் மொத்தம் தான் யோசிச்சேன் தவிர என் ரிசல்ட் 275 நான் பண்ணுவேன்னு யோசிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு குழந்தை இருக்கு, எல்கேஜி படிக்குது, எல்கேஜி சேர்ந்த உடனே வந்து நான் டாக்டர் ஆகணும், ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் படிக்க மாட்டேன், இவ்வளவு எல்லாம் படிக்கணுமாமே, இவ்வளவு விஷயம் எல்லாம் படிக்கணும் யோசிக்காது. அந்த எல்கேஜில இருந்து அந்த யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்படிதான் அது யோசிக்கும் தவிர அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்படியா 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வருவாங்க. 10th வந்ததுக்கு அப்புறம் 11th 12th என்ன எடுக்கலாம்னு யோசிப்பாங்க. இன்னும் நிறைய பேருக்கு 10th 11th 12th வந்து என்ன எடுக்கணும்னே தெரியாம சுத்தி இருக்கிற ப்ராசஸ் அதே பல பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கும். அப்ப அதுல நீங்க எடுத்து டிகிரி எடுக்கும் போதே தட்டி தடுமாறி அது வேலை இது வேலை சம்பந்தமே இல்லாம வேலைக்கெல்லாம் போய், ஏன்னா அவங்க நினைச்சது ஒண்ணு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நடந்துக்கிற ஒண்ணு, 8th வீட்டுல படிச்சிருக்காங்க, அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்கன்னு எடுத்து படிக்கும் போது அது அவனுக்குள்ளே பிடிக்காம போகும்போது அவனுக்கு பிடிச்ச விஷயத்த வேலை கிடைக்குது, அந்த வேலைக்கு போயிடுவான். ஆனா படிச்ச டிகிரி வேற. சில பேர் வந்து கேட்டரிங் பிடிக்கும், ஆனா அவன் படிச்சிருக்கிறது வந்து பிஇ படிச்சிருப்பான். ஆனா கேட்டரிங் பண்ணி ஹோட்டல் வைக்கிறதுக்கு அவன் மைண்ட் செட் இருக்கும். ஆனா வீட்டுல அதை வந்து அக்செப்ட் பண்ணாதனால வீட்டுக்காண்டி படிச்சிருப்பான், அட்லாஸ்ட் அங்க
இந்த மாதிரி வரும். ரிசல்ட் அப்படிதான் நம்ம மைண்ட்ல அப்படிதான் இருக்கு. ஆனா அதை முயற்சி பண்ணா கிடைச்சிருச்சு. ரைட்டுங்களா? ஹோட்டல் மாதிரி விற்கிறான், சின்னதா ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா பயத்திலே இருக்கனால நம்ம எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோம். இதுக்கு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு சின்ன கிராமத்துல அவங்க வீட்டுக்கு வந்து சமைக்கணும்னு நினைக்கும் போது விறகு தேவைப்படுது. அப்ப வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க விறகு எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. ஈவினிங் ஆகுது, இருட்ட ஆகும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நம்ம ஒரு விளக்க எடுத்துட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஒரு லாந்தர் மாதிரி எடுத்துட்டு அவர் கிளம்புறாப்புல. ஆனா கிளம்பும் போது பாதி எடுத்து அந்த ஊரு எல்லையில போகும்போது நின்றாப்புல. ஐயோ இருட்டா இருக்கே, இனிமேல் போனோமே எப்படி நம்ம வந்து நம்ம விறகு எடுத்துட்டு வர்றது, இங்கேருந்து நம்ம ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி போனாதான் நம்மளுக்கு நல்ல விறகு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே நிக்கிறாரு. அப்ப அங்க ஒரு சாது இருக்கிறாரு. அவர் வந்து அதிக தடவை உள்ள போவார் வருவாரு, அவரோட வேலையை உள்ள போய் மெடிடேஷன் பண்றாரு. சாதுகள்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்ப அவர் வந்து ஒரு சின்ன விளக்குல அவர் வந்துட்டு இருக்கிறாரு. இவரோட சின்னோண்டு விளக்கு கொண்டு வரதை பார்த்தோன்னே அவரை கூப்பிட்டு, ஐயா என்னையா நீங்க வந்து இவ்வளவு பெரிய காடு, நீங்க வந்து நானாவது 5-6 கிலோமீட்டர் போவேன், நீங்க அதெல்லாம் தாண்டி போய் அந்த மலைக்கு கிட்ட போய் நீங்க இருப்பீங்க, எப்படி நீங்க வந்து இந்த ஒரு விளக்க வச்சுட்டு நீங்க போவீங்க, இருட்டா இருக்கே, ஒரு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறான் அந்த பையன். அப்ப அவர் சொல்றாரு, அட முட்டாளு, உன் கையில இருக்கிறது என்னையோட இருக்கிறது பெரிய லைட்டு. இப்போ நீங்க வச்சிருக்கிறது அந்த லாந்தர் வந்து உனக்கு வந்து மினிமம் 4-5 அடியாவது உனக்கு கண்ணில் காமிக்குது. என்னோடது வந்து 1 அடி தான், 1.5 அடி அந்த மாதிரி தான் காமிக்குது. அப்ப நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா அந்த 6வது அடி காமிக்கும், இன்னொரு ஸ்டெப் எடுச்சேன்னா அந்த 7வது அடி காமிக்கும். அப்ப தள்ளி தள்ளி போகும்போது நீ நினைக்கிற இடத்துல போய் நீ எடுத்துடலாம். ஸ்டார்ட் பண்ணும் போதே அங்க எப்படி போவேன் என்னன்னு யோசிச்சேன்னா நீ செய்ய முடியாது. இருக்கிறது எனக்கு வந்து 1.5 இதுக்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அந்த வெளிச்சத்துல நான் நடந்து போயிருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டார்டிங் தான். நம்ம ஸ்டார்ட் பண்ற முதல் ஸ்டெப், 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப் தெரிஞ்சா மாத்திரம் போதும். அந்த ப்ராசஸ் தெரிஞ்சா போதும். என்ன படிக்கணும், அது எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிச்சா நம்மளுக்கு அது நமக்கு சேரும், அதுக்கப்புறம் எக்ஸாம் என்ன, அதுக்கு ரிசல்ட் என்ன, அதெல்லாம் அப்புறம். அப்ப அந்த ப்ராசஸ் நீங்க பண்ணாம எடுத்தோன்னு ரிசல்ட் ரொம்ப கஷ்டமா, திருத்துறது ரொம்ப கஷ்டமா, ரிசல்ட்ல வந்து மார்க் அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நீங்க படிக்கவே மாட்டீங்க. அது நீங்க படிச்சாதான் அங்க எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதுனாதான் ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்ல நீங்க அந்த பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க ஒரு 96%, 98%, நீங்க படிச்சா மட்டும் தான் வரும். நீங்க இதுலயே பயந்து பயந்து போனீங்கன்னா அங்க எந்த பர்சன்டேஜ் வராது. வாழ்நாள் முழுவதும் இப்படிதான். எந்த காரியம் எடுத்தாலும், வேலையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நடைமுறையா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எடுக்கும் போதே முடியாது, பண்ண முடியாது, பயமா இருக்கு, அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும். சில பேர்லாம் வந்து இது பண்ணாத, இது போய் படிக்காத, அது அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்க நல்லதுக்காண்டி சில பேர் சொல்லலாம், ஆனா அது அவங்களால முடியல. என்னால முடியுமா முடியாதான்றத நான் ப்ராசஸ் பண்ணி தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தாதான் அவங்க ஒரு 60% வரைக்கும் போயிருக்கலாம். நான் அட்லீஸ்ட் 80-90% போனாதான் எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்ப அவங்க தோத்து போனதுல இருந்து எப்படி எந்திரிச்சு வரலான்றத நான் டிசைட் பண்ணலாம். ஆனா எந்திரிச்சு வர முடியாதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 60% போறோம் செய்யறோம், ஆனா முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சா நீங்க ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. வாழ்க்கையில நீங்க ஸ்டெப் எடுத்தா மாத்திரம்தான், உங்க சோம்பேறித்தனத்தை விட்டா மாத்திரம்தான், பயத்தை விட்டா மாத்திரம்தான். எப்பயுமே இருட்டா தான் இருக்கும், ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்துக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான், பாதை எடுத்து வச்சாதான் அந்த வெளிச்சம் கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா அது இருட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இருட்டுக்குள்ளே தான் வாழ்நாள் ஃபுல்லா இருக்கணும். உங்களால ஒரு தெளிவான மனசுக்கு இதுல வர முடியாது. அந்த தெளிவான மனசுல வராதனால உங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒரு சாதனையாளரா ஆகணும்னா அவங்க எந்த சாதனையாளரும் யோசிச்சு பாருங்க. எடுத்தோடனே நான் வேர்ல்டு சாம்பியன் ஆவேன்னு சொல்லி அந்த செஸ்ல ஜெயிச்ச குகேஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாப்ல. ஆனா அதுக்கப்புறம் பிராக்டிஸ் எப்படி பண்ணிருக்கிறாரு, அந்த கோலை செட் பண்ணிட்டாப்ல. செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. போய் உட்கார்ந்தாப்லன்னா விளையாண்டுக்கிட்டே இருப்பாராம். இப்ப அவர் இங்க இருந்து ஃபாரின் போறாருன்னா ஏர்போர்ட்ல படுத்து தூங்குறது, இப்படி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அது நம்ம அவங்க இப்ப சொல்லும் போதுதான் தெரியுது. அவங்க உட்கார்ந்து சில பேர்லாம் 2 கேம் 3 கேம் விளையாடுவாங்க. இந்த பையன் 10 கேம் 15 கேம்லாம் விளையாடுவாப்ல. ஒரு சாம்பியன் இது விளையாடணும், ஒரு டோர்னமெண்ட் விளையாடணும் அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட்ல 10 கேம் 12-15 கேம் இருக்கும். இந்த பையன் 4 டோர்னமெண்ட்லாம் சில நேரம்லாம் ஒரு மாசம் அட்டன் பண்ணுவான். அப்ப ஆல்மோஸ்ட் பாருங்களேன், ஒரு 15 வச்சுக்கோங்க, 10 வச்சுக்கோங்க டோர்னமெண்ட்டுக்கு, 4னா 40, ஒரு வருஷத்துக்கு 238-40க்கு மேல கேம் விளையாண்டுருக்காப்ல. 365 நாள்ல இவ்வளவு கேம் விளையாண்டுருக்காப்ல. அப்போ அந்த ஸ்டெப், அந்த ஒர்க், அந்த மைண்ட் செட், பல பேரோட ஒர்க் எப்படி விளையாடுறாங்க, அதுல எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க, நம்ம எப்படி ஜெயிக்கிறோம், நம்ம எப்படி மூவ் பண்றோம், நம்ம என்ன தப்பு பண்றோம், நம்ம எப்படி சக்சஸ் ஆகணும், அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நம்ம எப்படி வச்சோம்னு யோசிச்சனால இந்த பையன் 18 வயசுல வேர்ல்டு சாம்பியன்
சாம்பியன். 11 வயசுல டிசைட் பண்ணா 18 வயசுல வந்திருக்கான். டிசைட் பண்றது ஓகே, ஆனா அந்த பாதை, அந்த பண்ற செலுத்துறது, அந்த ப்ராசஸ், அந்த ப்ராக்ரஸ் ஸ்டெப், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, அப்புறம் லெவல் 10 வந்திருக்காரு. இனிமேல அந்த பையன் வந்து எது வேணா ஜெயிக்க முடியும். இன்னும் உட்காந்து 100 பேர் உட்கார்ந்தாலும் கடகடன் விஸ்வநாத் ஆனந்த் எல்லாம் பண்ணுவார். ஒரு ஹால்ல பரிசியா உட்காந்துருப்பாங்க, கரெக்டா மூவ் பண்ணி அப்படியே விளையாண்டுட்டு ஒரு கேமா விளையாடுவாப்புல. அது மாதிரி அந்த பையனால இனிமேல் பண்ண முடியும். அவரோட ஜெயிச்சதான் நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்கள், அவருக்குள்ள இருக்கிற பெயின், அவர் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாப்ல. என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு? எல்லா குழந்தைங்களும் மாதிரி உட்காந்து படம் பார்க்கறதோ விளையாடுறதோ சில பிடிச்ச விஷயங்களோ எதுவுமே பண்ணல. இதை மத்தம் தான் அவர் டோட்டலா. நைட்டு தூங்குறது, காலையில தான் எந்திரிக்கிறது. சிஸ்டத்துல உட்காந்து பார்த்தாலும் செஸ் தான் விளையாடுறது, மொபைல்ல இருந்தாலும் செஸ் தான் விளையாடு. செஸ் தான் அந்த பையன் இருந்தனால அதுல ஜெயிச்சாப்ல. முழு மூச்சோட இருந்தா மட்டும் தான் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும். அந்த பையன் ஜெயிச்சதுக்கு காரணம் வேர்ல்டு சாம்பியன், யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் குகேஷ் வந்திருக்காருன்னா காரணம் முழு மூச்சோட கவனத்தை செலுத்தினாரு, அந்த ப்ராசஸ பண்ணாரு. அப்போ நீங்க அந்த மாதிரி எல்லாரும் வந்து அப்படிதான் பண்ணிருக்காங்க. எடுத்தோடனே சாதனையாளர் வர முடியாது. இப்ப நான் நிச்சயமா சேலஞ்சு எனக்குள்ள ஒரு மைண்ட் ஒரு ஃபிக்ஸா இருக்கு. நான் இந்த இப்போ ஒரு 5-6 வருஷத்துல வந்து இது ஒரு ஸ்டேஜ் வருவேன்னு எனக்கு ஒரு ஃபிக்ஸ். ஆனா அந்த 5-6 வருஷத்துல நான் வரத்துக்கு இந்த ப்ராசஸ் நான் பண்ணி ஆகணும். டெய்லி வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், இந்த மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே 6 மணிக்கு போடணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும், இதுக்கு டைட்டில் ரெடி பண்ணணும், என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும், கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லணும், அனலிட்டிக்கை பார்க்கணும். இந்த வீடியோ சம்பந்தமா நிறைய நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். தூங்கும் போதும் சரி, தூங்குறது தான் ஒழுங்கா தூங்குறேன். காலைல எந்திரிச்சா குளிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா தோணும், வெளியில வந்தோன்னா அதை எழுதுறது. இப்படி ப்ராசஸ் பண்ணதான் என்னால இப்ப 275 வீடியோக்கு மேல பண்றேன்னா காரணம் இந்த இதை வந்து நான் புடிச்சுக்கிட்டேன். இந்த ப்ராசஸ் தான் பண்றேன். இந்த இதுல 2-3 ஸ்டெப் மொத்தம் நான் பண்ணிக்கிட்டே போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணேன், செகண்ட் ஸ்டெப் அதில் அச்சீவ் பண்ணேன், தேர்ட் ஸ்டெப்புக்குள்ள இருந்தேன். இப்போ 4th 5th எப்படி பண்ணலாம்னு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். 5th ஒரு நாள் வருவேன், 5th அப்புறம் 6th 7th ஒரு நாள் வருவேன், இப்போ 7th ஒரு நாள் வருவேன், 7th 8th 9th 10th வருவேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு எப்படின்னா இன்னும் 2 வருஷம் ஆகும் அந்த 10th பிளேஸ் நான் வரத்துக்கு. ஆனா 10th பிளேஸ் நான் வரத்துக்கு இன்னைக்கு உட்காந்து வந்துருமோ, பண்ணிடலாமா, முடியாத, அவ்வளவு கஷ்டமா இருக்கு, டெய்லி இதே இருக்கு, போர் அடிக்குது, யாருமே இல்லை, இது யார் அப்ரிசியேட் பண்றான், இதெல்லாம் யோசிக்கல. பண்ணிக்கிட்டே இருக்கேன், ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்கேன், அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுக்குறேன். அதோட ரிசல்ட்டை நான் இன்னைக்கு உட்காந்து இந்த செகண்ட் நான் யோசிக்கல. என்னோட பாஸ்ட் லைஃப்ல ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நான் இப்போ யோசிக்கல. ஃபியூச்சர்ல என்ன வரும்ன்ற உட்காந்து இப்போ அனலைஸ் பண்ணல. இப்போதைக்கு இதை ஒழுங்கா பண்ணுவோம், நீட்டா பண்ணுவோம், டிசிப்ளினா கரெக்டா ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஆத்ம திருப்தியா நம்ம வார்த்தைகளை சொல்லுவோம், உணர்வு பூர்வமாக உங்களுக்கு கொடுப்போம், நீங்க கனெக்ட் ஆகுங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எல்லாம் பண்றேன். அப்ப யோசிங்க, நீங்க சாதனை ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே சாதனையாளர் ஆகலாம். நீங்க எல்லாரும் வந்து அந்த ப்ராசஸ புடிச்சுக்கோங்க. அந்த விறகு வெட்டிக்கு வந்து அந்த சன்னியாசி சொன்னது வந்து நீ அந்த முதல் படியை எடுத்து போய் அந்த லைட்டை வச்சு நீ 4 படி தாண்டலாம், 4 அடி தாண்டிட்டே போலான்னு சொன்ன மாதிரி நீங்க முதல்ல அதை யோசிங்க. அந்த கோல் என்ன வேணா இருக்கலாம். நீங்க பணம் வேணும், வீடு வேணும், கார் வேணும், சினிமா ஆக்டர் ஆகணும், நான் பெரிய மிலிட்டரி மேன் ஆகணும், ஒரு ஆர்மில, இப்படி என்ன வேணா உங்க கனவு இருக்கலாம். அந்த கனவை தள்ளி வைங்க. இப்ப பண்ண வேண்டிய வேலையை பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்து படிக்கிறீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு கிளாஸ்ல எக்ஸாம் எழுதணும், ஃபைனல் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அது வந்து மார்ச் ஏப்ரல்ல தான் நடக்கும். ஆனா நீங்க உட்கார்ந்து ஜூன் ஜூலைல யோசிக்க முடியாது. அப்ப அந்த 1 இயர் நீங்க கடந்து போனாதான் உங்களுக்கு அன்னைக்கு முடிப்பீங்க, உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ஆனாதான் போக முடியும். ஒரு மாசம் ஒன்று படிக்கணும், ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதுல எழுதணும். முதல்ல வந்து 5 கொஸ்டின் வைப்பாங்க, அடுத்த டெஸ்ட்ல 10 கொஸ்டின் வைப்பாங்க, அடுத்த டெஸ்ட்ல 20 கொஸ்டின் வைப்பாங்க. ஃபைனல்ல பார்த்தா ஒட்டுமொத்தமா ஒரு கொஸ்டின்ஸ் வைக்கும் போது நீங்க எழுதி பாஸ் பண்ணி அதுல ஒரு பெர்சன்டேஜ் வரும். இதுதான் ப்ராசஸ். எப்படி நம்ம ஸ்கூல் மெத்தட் இருக்கோ அந்த மெத்தட்லாம் லைஃப் இருக்கும். அந்த லைஃப் மெத்தட்ல நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாராலையும் சாதனையாளர் ஆக முடியும். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா பயத்தை விட்டுருங்க, ஸ்டெப் எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வைங்க. 10th ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு கொண்டு போகும். நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டோங்க, எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டோங்க, இதை செஞ்சு பார்ப்பேன். ஸ்டெப் தானே எடுத்து வைக்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து வைங்க, ஒரு படியை கால எடுத்து வைங்க. வச்சாதான் உங்களுக்கு அடுத்தது வைக்க முடியும். வச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் போயிருவீங்க. என்னும் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஒண்ணுக்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.